வணக்க மக்களே. இன்னைக்கு நம்ம காளிதாஸ் ஜெயராம் மற்றும் நமிதா பிரபு நடித்த அவள் பெயர் ரஜினி படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, தன் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் கௌரியோட கார்ல வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காரு நம்ம அபிஜித். நடுவுலே பெட்ரோல் இல்லாம கார் நின்று போயிருந்தனால அந்த பெட்ரோல் வாங்குறதுக்காக காரை விட்டு அவர் இறங்கும் போது காருக்கு மேலேயே ஒரு மர்ம உருவம் வந்து அவரை கொன்னுருது. அப்ப அந்த வழியா போற நம்ம காலேஜ் பசங்களும் மேல பேய் உருவத்தில் இருக்கிற பெண்ணை பார்த்து பயந்து கீழே காரில் இருக்கிற நம்ம கௌரியை கூப்பிட்டு காப்பாற்றி கூட்டு போகும்போதே கொஞ்ச நேரத்திலே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க கௌரி. அதனால மண்டையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச நம்ம கௌரியோட தம்பி நவீனும் மச்சான் எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தேட ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக அவர் மச்சானை கொண்டது பேயா இல்லை பெண்ணான்னு கண்டுபிடிச்சாரான்றத படத்தோட மீதி கதை. இப்போ நம்ம படத்துக்குள்ளே போகலாம். என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அபிஜித்தோ ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் கௌரியோட கார்ல திரும்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கௌரியோட தம்பி நவீன் அபிஜித்துக்கு கால் பண்ணி ரீசெண்டா தான் அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால மேரேஜை நிறுத்தலாம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல, நம்ம அபிஜித்தோ எங்களை மாதிரி நீ லவ் மேரேஜ் பண்ணாதான் லைஃப் நல்லா இருக்கும்னு இல்லை, அரேஞ்ச் மேரேஜும் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அவரோட காரோட பெட்ரோல் தீர்ந்து போற மாதிரி காமிக்கிறதுனால இவர் காரை கட் பண்ணிடுறாரு. உடனே பெட்ரோல் தீர்ந்து போய் காரும் நின்று போயிருது. அப்ப அவங்க ஒய்ஃப் கௌரியோ இப்பதான் பெட்ரோல் பங்க்ல 2000 ரூபாய் போட்டோம், அவன் நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்ல, அபிஜித்தோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேப் இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கும் போது கேப் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. இதனால அவங்க ஒய்ஃப் கௌரிய காரோட கதவையும் மிரரையும் க்ளோஸ் பண்ணிட்டு சேஃபா இருந்துக்கோ, நான் பின்னாடி இருக்கிற கேனை எடுத்துட்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம அபிஜித்தும் கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்துல காருக்குள்ள இருக்கிற நம்ம கௌரியோ தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா காருக்கு மேல யாரோ குதிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் மாதிரியும் இருக்கு. இதனால அவங்க போனை எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரை பண்ணும்போது போனோட சவுண்டு மேல கேட்கறதுனால நம்ம கௌரியோ பயந்து போய் இருக்காங்க. அப்ப சடனா காரோட ஃப்ரண்ட் மிரர்ல ரத்தம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌரியோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க அவரோட தம்பி நவீனும் இருக்காரு. லாஸ்டா நம்ம அபிஜித் மீட் பண்ணிட்டு வந்த ஃப்ரெண்டும் அங்க வந்திருக்காங்க. அப்ப அங்க வர இன்ஸ்பெக்டரோ அபிஜித்தோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது கொஞ்ச நாளா யாரோ அவனை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கான்னு என்கிட்ட ஏற்கனவே சொன்னா, அன்னைக்கு நைட்டு நார்மலா தான் அவங்க 2 பேருமே கிளம்பி போனதா சொல்றாரு. இப்பதான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த காருக்கு மேல என்ன நடந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அந்த நேரத்துல அந்த பக்கம் பைக்ல போன நம்ம காலேஜ் பசங்களோ காருக்கு மேல பேய் உருவத்துல இருக்கிற ஒரு பொண்ணு அபிஜித்தை போட்டு கத்தியால குத்துறத பார்த்த உடனே இவங்களும் கீழே இருக்கிற நம்ம கௌரியை இந்த பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களும் அங்கிருந்து வந்த உடனே இவங்க பைக்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி நம்ம அபிஜித் காருக்கு மேல இறந்து கிடக்கிறத பார்த்து அவங்க மயங்கி அங்கேயே விழுந்துட்டதாகவும் அதனால மண்டையில அடிபட்டதுனால இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததாகவும் சொல்லி காலேஜ் பசங்க சொன்னதா நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம அபிஜித் பாடியை பார்க்குற நவீனும் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம கௌரியும் அபிஜித்தை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கடைசியா நம்ம அபிஜித்தோட பாடியை எலக்ட்ரிக் சுடுகாட்டில் வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரோ கொலையாளியை பற்றி நம்ம டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது 60 இன்ச்சில் சிங்கிள் நைஃபால தான் குத்தி இருக்காரு. கொலையாளிக்கு ரொம்ப இமென்ஸ் பவர் இருந்தாதான் விக்டிமை இப்படி காருக்கு மேலே தூக்கி போட்டு கொல்ல முடியும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டரோ ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கிறதுனால எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபெயிண்ட் ஆனதுனாலையும் கம்பேரிசன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால நம்ம கான்ஸ்டபிள் கிட்ட கரெக்டாக டோல்கேட்டில் 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராலையும் என்னென்ன வண்டி போயிருக்குன்னு செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. ஸ்டேஷன்ல நம்ம இன்ஸ்பெக்டரோ அபிஜித்தோட ஃப்ரெண்டையும் நவீனையும் விசாரிக்கிறாரு. லாஸ்டா நம்ம அபிஜித்தோ அவர் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு. கரெக்டா 12:30 1 மணிக்குள்ளதான் கொலையும் நடந்திருக்கிறதுனால அந்த அரை மணி நேரம் கேப்ல தான் அந்த கொலையும் நடந்திருக்கு. இதை நான் கிளாரிஃபை பண்ணணும்னா கௌரியை விசாரிச்சாகணும்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பசங்க சொன்னதுபடி ஒரு பொண்ணு தான் கொண்டிருக்கான்னா ஒருவேளை நம்ம அபிஜித்துக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப்போ அஃபரா அது இருந்துச்சான்னு சொல்லி நம்ம அவங்க ஃப்ரெண்டு கிட்டேயும் நவீன் கிட்ட கேட்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும்
எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டீ ஷாப்ல டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப அவங்க 2 பேரையும் ஒரு பொண்ணு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி நவீன் கவனிக்கிறாரு. உடனே நம்ம அபிஜித்தோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நம்ம நவீனும் அவங்க அக்கா கௌரியோட கடைசி டிரான்சாக்ஷன் பார்த்த உடனே அந்த பேங்க்ல ஒர்க் பண்ற அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த POS நம்பரை வச்சு கடைசியா எந்த லொகேஷன்ல டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டு வைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே நவீன் பைக் எடுத்துக்கிட்டு அந்த கொலை நடந்த இடத்த லொக்கேஷனில் போய் நின்றுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஃப்ரெண்டு கால் பண்ணி கரெக்டாக அந்த லொக்கேஷன்லேருந்து பேக் சைடில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்கு தான் லாஸ்ட்டாக டிரான்சாக்ஷன் பண்ண இடம்னு சொல்கிறாரு. அதனால அந்த பெட்ரோல் பங்க்குக்கு போய் அங்கே இருக்கிற CCTV கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம அபிஜித்தோ ஒரு ஆட்டோவில் தான் அந்த பெட்ரோலை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. ஆட்டோக்குள்ளே ஒரு பொண்ணும் இருந்திருக்கு. இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கொஞ்சம் காமிக்கிறாரு. அப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த ஆட்டோ டிரைவர் தான் விசாரிக்கும் போது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி இப்பதான் கிளம்பி போனார்னு சொல்றாங்க. உடனே ஒரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டரும் இன்னொரு பக்கம் நவீனும் அந்த ஆட்டோ டிரைவரை தேடிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு ஒயின் ஷாப் கிட்ட நைட் டைம்ல நம்ம கான்ஸ்டபிள் அவரை பிடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நவீனும் அவங்க அக்கா கௌரிக்கு ஆறுதலா இருக்கிறதுக்காக அவங்க ஃபியான்சே ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கிறதுனால அவங்கள பிக்கப் பண்றதுக்கு போறாரு. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு அண்ணா நகர்ல இருக்கிறதுனால அங்க என்ன டிராப் பண்ணி அங்கிருந்து நான் தினம் அக்காவை பாத்துக்கிறதுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரும் அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு அபிஜித்தோட ஒய்ஃப் தான். அவங்க கார் ரிப்பேரா இருந்ததுனால அங்கிருந்து பெட்ரோல் வாங்க வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கார் கிட்டே அவங்க 2 பேரையும் டிராப் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன்னு சொல்றாரு. அப்போ இன்ஸ்பெக்டரோ கரெக்டாக 7 மணிக்கு அதே பொண்ணை தான் நீ பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்ததாகவும் கரெக்டாக 12 மணிக்கு இந்த காரை ஃபாலோ பண்ணி நீங்கள் 2 பேரும் வந்திருக்கிறதுனாலையும் நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து அபிஜித்தை கொண்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி ஃப்ளாஷ்பேக்கை ஆரம்பிக்கிறாரு அந்த ஆட்டோ டிரைவர். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நியூ இயர் அன்னைக்கு நைட்டு தான் அவங்கள மீட் பண்ணேன். அவங்கள ஒரு ஹோட்டலுக்கு வெளியே பிக்கப் பண்ணிட்டு நேராக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது தனியாக ஒரு இடத்துல இருந்து ஜல்சா பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு ஆட்டோக்குள்ளே பார்த்தா அவங்களே காணோம். திடீர்னு அவங்களோட வாய்ஸ் தான் எனக்கு கூப்பிட்ற மாதிரி கேட்டுது. அதனால பேயா இருக்குமோன்னு சொல்லிட்டு பயந்து ஆட்டோவை எடுக்க போனால் பின்னாடியே அவங்க உட்காந்துருந்தாங்க. அப்புறம் கடைசியாக அவங்கள மெரினா பீச்சில் ட்ராப் பண்ணும்போது கையில் நிறைய காசு கொடுத்து நான் சொல்கிற இடத்துல ட்ராப்பும் பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. அவங்கள ரெகுலராக அடையாரில் இருக்க ரீஜெயின்ட் அப்பார்ட்மெண்ட்லேயும் ட்ராப் பண்ணியிருக்கேன். அப்புறம் தரமணியில் இருக்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் ட்ராப் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு தடவை பணம் கேட்டு இவங்களுக்காக பாரில் இருக்கிற சத்யாவை மீட் பண்ணி அவங்க கிட்டேருந்து பணமும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட டிரைவர் சொல்கிறாரு. அப்போ இன்ஸ்பெக்டரோ கரெக்டாக ஜூலை 16 என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஆட்டோ டிரைவரோ கரெக்டாக அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு அடையாரில் இருக்கிற ரீஜெயின்ட் அப்பார்ட்மெண்ட்டு கிட்ட வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்த கார் வந்ததுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணியே போக சொன்னாங்க. கரெக்டாக ஒரு நாளே நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல நிற்க சொன்னாங்க. நானும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு யூ-டர்ன் பண்ண சொன்னாங்க. நானும் யூ-டர்ன் பண்ணி போகும்போது தான் அங்கே அபிஜித் சார் வந்து ஒரு கேனை வச்சுட்டு டீசல் வாங்கணும், பெட்ரோல் பங்குக்கு போங்கன்னு சொன்னாங்க. உடனே அவரை ஏற்றிட்டு போனோம். அங்கேயும் டீசல் வாங்கிட்டு திரும்ப வர வரைக்கும் அந்த பொண்ணு எதுவுமே அவர்கிட்ட பேசலை. கரெக்டாக அந்த கார்கிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அபிஜித்னு அவங்கள கூப்பிட்டாங்க. அவங்களும் ஆச்சரியமாக பார்க்கும்போது கையில் இருக்க கத்தி எடுத்து அவர் வயிற்றுல குத்திட்டாரு. இதை பார்த்தோன்னே நான் ஆட்டோவை நிறுத்தினேன். உடனே அந்த பொண்ணும் நேராக நம்ம அபிஜித்தை தூக்கி வெளியே வீசிட்டு அவங்களும் கத்தி எடுத்துட்டு அவங்கள கொலை பண்ணுறதுக்காக வெளியே இறங்குனாங்க. அதை பார்த்து பயந்து நான் ஆட்டோவை எடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த ஆட்டோ டிரைவரை கூட்டு போய் அவர் சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு கிட்டத்தட்ட அந்த பொண்ணோட ஒரு போட்டோவை வரைஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹாஸ்பிட்டலில் கௌரி இருக்கிற ரூமில் நம்ம நவீனும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக பாத்ரூமுக்கு போயிட்டு வராரு. வரும்போது கரெக்டாக ஒரு பொண்ணு அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி வராங்க. இவரை பார்த்தோன்னே அங்கேருந்து ஓடுறாங்க. இவரும் துரத்திட்டு போக அவங்க லிஃப்டில் ஏறி கீழே இறங்கி போயிடுறாங்க. அந்த ஆட்டோ டிரைவரோ அந்த பொண்ணை ஒரு இடத்துல ரெகுலராக பிக்கப் பண்ண சொல்கிற இடத்துக்கு நம்ம போலீஸ் ஆட்கள்லாம் கூப்பிட்டு போய் அங்கே பார்த்தா அது ஒரு ப்ராஸ்டியூட் வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது இவங்க வரைஞ்ச ஸ்கெட்சிங்கில் அந்த எந்த பொண்ணுமே இல்லை. அப்போ அந்த ஸ்கெட்சிங்கை காமிச்சு இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அவங்களுக்கும் தெரியல. அதனால் நம்ம அபிஜித்தோட ஃபோட்டோவை காமிச்சு இவர் இங்கே வந்திருக்காங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க
பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க வந்த கான்ஸ்டபிளும் ஆட்டோ டிரைவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம கௌரியோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கள இப்போ நம்ம நவீனோட ஃபியான்சே தான் பார்த்துக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டரோ அந்த பொண்ணு ஒரு தடவை பாரில் நொண்டி நடக்கிற நம்ம சத்யா கிட்ட பணம் வாங்கியிருக்கிறதுனால அந்த சத்யாவை விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரோ ஸ்டேஷனுக்கு நவீனை கூப்பிட்டு நாங்கள் சத்யா கிட்ட விசாரிக்கும் போது 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு தொழிலை விட்டுட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போயிடுச்சு. அதுபடி நாங்கள் அந்த பொண்ணோட கால் ரெக்கார்ட்ஸை 6 மாதத்துக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஆட்டோ டிரைவர்கிட்டையும் அபிஜித் கிட்டேயும் தான் அதிக கால் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அபிஜித்துக்கும் அந்த பொண்ணுக்கும் அஃபேர் இருந்திருக்கலாம். அது பின்னாடி சண்டையாகி இந்த மர்டருக்கு கூட லீடாக இருக்கலாம். இந்த விஷயம் ஒருவேளை உங்கள் அக்கா கௌரிக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். அதனால அவங்கள விசாரிக்கணும்னு சொல்லி நம்ம நவீன் கிட்ட நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் சத்யா கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதுனால தேவைப்பட்டா நீங்க விசாரணைக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்களையும் ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பிச்சிடுறாரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் டைரக்டா நம்ம கௌரியோட வீட்டுக்கே அவங்கள வந்து விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட கால் ரெக்கார்ட்ஸ் படியும் அந்த ஆட்டோ டிரைவரோட வாக்குமூலமும் படியும் உங்கள் ஹஸ்பண்ட் அபிஜித்துக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ரிலேஷன் இருந்திருக்கு. பின்னாடி சண்டையினால அது வந்து மர்டராக கூட லீட் ஆயிருக்கலாம்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கௌரியோ என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஆள் கிடையாது, இதுக்கு மேலே உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண விரும்பலன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம நவீனும் கௌரியும் பால்கனியில் பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க 2 பேரையுமே அதே இடத்துல ஃபோட்டோ எடுத்து நம்ம நவீனோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒருத்தர் அனுப்பிடுறாரு. இதை பார்த்து ஷாக் ஆகிற நவீனும் உடனே கீழே யார் எடுத்திருப்பான்னு சொல்லி ஓடி போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அடுத்த நாள் காலையில் நம்ம கௌரியும் நவீனோட ஃபியான்ஸையும் சேர்ந்து காரில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம நவீனே அனுப்பிச்சு வைக்கிறாரு. சூப்பர் மார்க்கெட்ல இவங்க 2 பேரையும் தெரியாம நம்ம சத்யா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அங்க அவங்க அக்காவை ஃபாலோ பண்றது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நவீனும் வந்திருக்காரு. நம்ம சத்யா அவங்க அக்காவை ஃபாலோ பண்றத அவரும் பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கௌரியும் நவீனோட ஃபியான்ஸையும் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கிளம்பி போறாங்க. சத்யாவும் இன்னொருத்தர் டிவிஎஸ் பைக்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அவரை நம்ம நவீன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. நம்ம சத்யாவும் நேரா பாருக்குள்ள போறாரு. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம நவீனும் போறாரு. சத்யா பார்லேருந்து கிளம்பி நேராக அவர் வீட்டுக்கு போகும்போது நொண்டி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவரை ஃபாலோ பண்ணியே நம்ம நவீன் போயிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம சத்யாவோ நொண்டி நடக்கிறத நிறுத்திட்டு நார்மலாக நடந்து அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இதை பார்க்குற நம்ம நவீனும் உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சத்யா நம்மக்கிட்ட நொண்டி மாதிரி நடிச்சிருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சிவப்பு கலர் சாரி போட்ட பொண்ணு அவரோட ரூம்குள்ளே போகுது. அப்போ இந்த பொண்ணு தான் எங்கள் மச்சானா கொள்ளிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்ன உடனே நீங்கள் அங்கேயே இருங்க நாங்கள் வந்துடுறோம்னு சொல்கிறாரு. அந்த ரூம்ல இருந்து சிவப்பு சாரி போட்ட பொண்ணு மறுபடியும் வெளியே போயிட்டு இருக்கதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம நவீன் போறாரு. அந்த பொண்ணு போயிட்டு இருக்கும் போது ஒரு ரஜினி போஸ்டரை செவுத்துல பார்த்து அதை தடவிக்கிட்டே என்னோட சாமின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சந்தில் ஒரு 2 நாய்க்கு பிஸ்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை ஒழிஞ்சிக்கிட்டே நம்ம நவீனும் பார்க்குறாரு. திரும்ப எட்டி பார்க்கும்போது அந்த நாய்கள் தான் இருக்கு, அந்த பொண்ணை காணும். உடனே இவரும் அந்த சந்துக்கு நேராக வேகமாக ஓடி போகும்போது அந்த சந்தோட கார்னரில் அந்த பொண்ணு ஓடி போகிற மாதிரி தெரியுது. மறுபடியும் அந்த பக்கம் அவர் ஓடி துரத்திக்கிட்டு போகும்போது அந்த பொண்ணு இவரோட பேக் சைடு வழியாக பின்னாடி ஓடி போகிற மாதிரி தெரியுது. கடைசியாக ஒரு முட்டு சந்துக்குள்ளே அந்த பொண்ணு ஓடி போகிறதோடனே இவரும் அந்த சந்தில் போய் நிற்கிறாரு. கொஞ்சம் முன்னாடி தள்ளி அந்த பொண்ணும் ஸ்டெயிலாக சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு நடந்து வருது. அப்போ அந்த இருட்டில் அந்த பொண்ணோட மூஞ்சி ஆஃப் ஃபேஸ் தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்போ அந்த பிஸ்கெட் போட்ட 2 நாய்களும் அவங்க கால் கிட்ட நிற்க அந்த 2 நாயும் நம்ம நவீனை துரத்துறதுக்காக ரெடியாக இருக்குது. அதோட இன்டர்வல் போட்டுடுறாங்க. 2 நாய்களும் நம்ம நவீனை துரத்துக்கிட்டே போகும்போது ஒரு சந்துக்கிட்ட ஒரு கேட்டு வரதை பார்த்து அந்த கேட்டை சாத்திட்டு அந்த பக்கம் போய் நிற்கிறாரு. ஆனால் ஒரு நாய் தான் அதில் லாக் ஆகிருக்கு, இன்னொரு நாய் இவர் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. உடனே இவர் பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் ஏறி அப்படியே குதிச்சு தாண்டி போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு கேட்டு வர்றதுனால அந்த கேட்டை வச்சு அந்த நாயையும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போயிட்டு இருக்காரு. பின்னாடியே வர்ற அந்த பொண்ணும் பக்கத்தில் இருக்கிற பலகையை எடுத்து அவங்க மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. அவரும் மயங்கி கீழே
விழுந்துடுறாரு. அப்போ மயக்கத்தில் இருக்கும்போது அந்த பொண்ணும் உங்களுக்கு எல்லாருக்குமே என் கையில் தான் சாவுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கிற நம்ம கௌரியும் நவீனோட ஃபியான்ஸையும் நவீன் இன்னும் வராதனால மறுபடியும் கால் ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே பவர் கட் ஆயிடுது. அப்போ கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்கறதுனால நம்ம நவீனோட ஃபியான்ஸையோ வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. அப்போ உள்ளே வரும்போது கதவுக்கு பின்னாடி தான் அந்த சிவப்பு சரி போட்டு பொண்ணு நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட அங்கே சீனை கட் பண்ணிடுறாங்க. மயக்கம் தெளிஞ்ச நம்ம நவீனும் பைக்கில் நேராக அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் வேகமாக அந்த இருட்டில் ஓடும்போது தடுக்கி கீழே விழுகிறாரு. அப்போ டார்ச் லைட் அடித்து பார்க்கும்போது செக்யூரிட்டி அடிபட்டு கீழே கிடக்கிறாரு. உடனே படியில் வேகமாக இவர் ஓடி போகும்போது அவரும் வந்துடுது. அப்புறம் அவர் அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்க்கும்போது நம்ம அவங்க ஃபியான்ஸே அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்க அக்கா கௌரியை ஒரு பொண்ணை அடித்து கூட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே இவரும் வேகமாக ஓடி போகும்போது அவங்க லிஃப்ட்டில் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. உடனே இவர் படிக்கட்டா வழியாக இறங்கி போயிட்டு இருக்கும்போது நடுவில் கீழே எட்டி பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரத்தம் வலியறதோட அவங்க அக்காவை தரையில இழுத்துட்டு போற அந்த பொண்ணை பார்த்து இவர் ஷாக் ஆகிறாரு. வேகமா அவர் கீழே வந்ததுக்கு அப்புறம் பார்க்கிங் ஏரியால நின்றுகிட்டு இருக்கும் போது சடனா ஒரு ஆம்னி கார் வேகமா போறத பார்த்த உடனே இவரும் ஓடி போய் ஜம்ப் பண்ணி அந்த சைடு கம்பியை பிடிச்சி காரை தொத்திக்கிட்டே போறாரு. அந்த ஆம்னி கார் வேகமா திருப்புறதுனால அவர் கீழே விழுந்துடுறாரு. அதனால அந்த ஆம்னி கார்ல அந்த பொண்ணும் இவங்க அக்காவை கடத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நவீனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர இன்ஸ்பெக்டரோ நீங்க சொன்ன மாதிரி சத்யா வீட்டில் போய் பார்க்கும்போது அங்க எல்லா திங்ஸுமே எரிஞ்சு கிடந்தது, ஒருவேளை அதுல எவிடன்ஸ் கூட இருந்திருக்கலாம்னு சொல்றாரு. நீங்க கவலைப்பட வேணாம், சீக்கிரமாவே உங்க அக்காவை கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. ஸ்டேஷனுக்கு போற இன்ஸ்பெக்டரோ சத்யா வீட்டுக்கு வந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா வழியா பார்க்கும்போது ஒரு பொண்ணோட போட்டோ கிடைக்குது. அந்த பொண்ணோட போட்டோவையும் சத்யாவோட போட்டோவையும் எல்லா ஸ்டேஷனுக்கும் மெயில் அனுப்பிச்சிட்டு செக் போஸ்ட்லேயும் கொடுத்து வண்டியில் வர்றவங்க எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்கிறாரு. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை சத்யாவோட ஃப்ரெண்டு கிட்ட காமிக்கும் போது இந்த பொண்ணு பேர் மல்லிகா, இவங்க ப்ராஸ்டியூட்டாக இருக்காங்க, நம்ம சத்யாவோட ஆளுன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு இவங்க தான் ரூமில் வந்த மாதிரி நம்மளுக்கும் காமிக்கிறாங்க. மல்லிகா தான் அன்னைக்கு அபிஜித் கூட ஆட்டோவில் வந்த பொண்ணுன்னு தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஆட்டோ டிரைவரை விசாரிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போனால் அவர் ஒரு வாரம் வரலன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. செக் போஸ்ட்டில் எல்லா வண்டியும் செக் பண்ணி பார்த்தும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாதனால அவங்க 2 பேரோட ஃபோட்டோவையும் பிரிண்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஒட்ட வச்சிடறாரு நம்ம இன்ஸ்பெக்டர். அடுத்து ஒரு ஃப்ரெண்ட் புரோக்கரோட உதவி மூலமா நம்ம மல்லிகாவை ஒரு ரூமுக்கு வர வச்சு கஸ்டமரை நம்ம இன்ஸ்பெக்டர் போய் அவர் பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு உண்மை ஏற்கனவே தெரிஞ்சு அவங்க வயிற்றுல கீறி விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி போகும்போது வெளியே இருக்கிற கான்ஸ்டபிள் அவங்கள பிடிச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டரோ நம்ம நவீனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. இங்க நம்ம பிடிச்ச மல்லிகாவை அடிச்சு விசாரணை பண்ணும்போது அவங்க எதுவுமே சொல்லலை. அந்த நேரத்தில் ஸ்டேஷனுக்கு வர நம்ம நவீனும் மல்லிகாவை பார்த்து நான் பார்த்த பொண்ணு இது இல்லைன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல அவரோ என்கிட்ட சிசிடிவி கேமரா எவிடன்ஸ் கிளியரா இருக்கு, அவளை அடிச்சு உண்மையை எப்படியாவது வர வச்சிருவேன், அதனால நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம வீட்டுக்கு போங்க, நான் உங்க அக்காவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லி அங்க இருந்து நம்ம நவீனை இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு வச்சிடறாரு. வீட்டுக்கு போற நவீனும் சத்யா வீட்டுக்கு நேராக போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல தான் ஏற்கனவே சத்யாவோடையும் மல்லிகாவோட போட்டோவையும் நியூஸ் பேப்பர்ல கொடுத்ததை பார்த்த ஒரு டாக்டரோ நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இவங்க 2 பேரையுமே எனக்கு தெரியும், அதுல சத்யான்ற பேர்ல உள்ள போட்டோல உள்ளவரோ எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய பேஷண்ட், அந்த போட்டோவும் பழைய போட்டோ தான், அவங்களோட உண்மையான பேர் வந்து ரஜினி, அவங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ஆம்பளையிலிருந்து பொம்பளையா முழுசா மாறின ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு. சத்யா வீட்டுல நம்ம நவீனும் நிறைய ரஜினியோட தியேட்டரோட பழைய போஸ்டர் எல்லாம் அதுல ஒட்டி இருக்கிறதா அதுல பாக்குறாரு. அதுல எந்த ஊருக்கான அட்ரஸும் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கிறாரு. அப்ப வெளியே வரும்போது தான் நம்ம இன்ஸ்பெக்டர் நவீனுக்கு கால் பண்ணி சத்யா தான் ரஜினி, ரஜினி தான் சத்யா, அதனால அவளை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது நம்ம நவீனும் அவங்க எங்க இருக்கிற ஊரு அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அங்க என்னோட அக்காவை மீட்கிறதுக்காக நான் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நவீனும் அவர் பார்த்த அட்ரஸ் படி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற சிவாஜி தியேட்டருக்கு போறாரு. அங்க ஒரு இடத்துல அவங்க அக்கா கௌரிய வாயும் கையும் கட்டி வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கத நம்மளுக்கு காமிக்கிறாங்க.
நம்ம நவீனும் அப்புறம் தியேட்டர் ஆப்ரேட்டரை மீட் பண்ணும்போது தான் அவர் ரஜினியோட ஃப்ளாஷ்பேக்கை ஆரம்பிக்கிறாரு. ரஜினியோட அண்ணன் பேர் தான் சத்யா. அவங்க 2 பேரோட பேரண்ட்ஸும் சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுனால தனியாக தான் வளர்ந்து வராங்க. அவங்க 2 பேருமே ரஜினி ஃபேன்றதுனால ஃபர்ஸ்ட் ஷோவே அவங்க பார்க்க வந்துருவாங்க. அது மூலமாக தான் எனக்கு பழக்கமானாங்க. அதுக்கப்புறம் ரஜினிக்கு அவங்க உடம்புல சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவங்க ஊரில் ஒரு பொண்ணுக்கு பூ புனித நீராட்டு விழா நடந்துக்கிட்டு இருக்கும் போது அங்கே போய் பார்க்கணும்னு நம்ம ரஜினி ஆசைப்பட அங்கே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சத்யா தடுக்கிறாரு. அதை மீறியும் அவர் போய் அங்கே பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு பொட்டும் அப்புறம் லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு ஷால்லாம் போடுறத பார்த்த உடனே சத்யா அவரை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ நம்ம ஆப்ரேட்டர் தான் சத்யா கிட்ட ரஜினி மேலே எந்த தப்புமே கிடையாது, இது நேச்சுரலாக உடம்புல ஏற்படுற மாற்றம், இந்த நேரத்தில் அவ வழியில் போக விட்டுட்டு அவளுக்கு நீ அரவணைப்பாக இருக்கணும்னு சொன்ன உடனே சத்யாவும் ரஜினியை அவரோட தங்கச்சி மாதிரி நல்லா வளர்த்துட்டு வராரு. 2 பேருமே நல்லா வளர்ந்துடுறாங்க. நம்ம சத்யா ஒரு மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டு அதில் வர்ற வருமானத்தில் 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ஒரு நாள் நைட்டு நம்ம சத்யாவுக்கு கார் ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஃபோன் வந்ததுனால அப்போ நம்ம ரஜினியோ தனியாக என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் கூட வரேன்னு சொன்னதுனாலையும் சத்யா ரஜினியை கூட்டுட்டு போறாரு. அப்ப அந்த பிளாஷ்பேக் சீனை அங்க கட் பண்ணிட்டு இப்ப கௌரியோ வாய் கட்டப்பட்டு கை கட்டப்பட்டு இருக்கிற இடத்துக்கு மேக்கப்பும் சாரியும் போட்டுக்கிட்டு நம்ம ரஜினி வந்து நம்ம கௌரி கிட்ட என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அவங்கள பார்த்து பயந்தபடி உட்கார்ந்துருக்காங்க நம்ம கௌரி. பழையபடி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகும்போது நம்ம சத்யாவை அவங்க தங்கச்சி ரஜினியை நேராக அந்த கார் ரிப்பேர் இடத்துக்கு பைக்கில் கூட்டு போய் போகும்போது அங்கே ரிப்பேர் பண்ண வேண்டிய காரே நம்ம அபிஜித்தோட கார் தான். காருக்குள்ளே கௌரி உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ரஜினியும் கௌரியோட அழகை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி நேராக தலையை தொட்டு கையால் தான் சுற்றி போடுறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு பயப்படுற நம்ம கௌரியோ கார் கதவை திறக்க அதில் இடிப்பட்டு நம்ம ரஜினி கீழே விழுந்துடுறாங்க. உடனே இதை பார்க்குற சத்யாவோ ஏன் தள்ளி விட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் அபிஜித்தோ இவன் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரில என் ஒய்ஃபை தொட வரான்னு சொல்லி தப்பாக பேசிடுறாரு. அப்போ நம்ம சத்யாவும் தங்கச்சி தான் சொல்லும் போது அபிஜித்தோ தங்கச்சியா தம்பியான்னு தெரியலன்னு சொல்லி வார்த்தையை விட உடனே இவங்க 2 பேருக்குள்ளும் சண்டை வந்துடுது. சண்டையில் நம்ம அபிஜித்தோ நம்ம சத்யாவை தள்ளி விட அந்த வழியில் வர்ற லாரியோ நம்ம சத்யாவை இடித்து ஸ்பாட்லேயே அங்கே நம்ம சத்யா இறந்து போயிடுறாரு. ஸ்டேஷனுக்கு போனால் நியாயம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு ரஜினியும் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் அங்கே அபிஜித்தோ பணத்தை கொடுத்ததுனால நம்ம ரஜினியே ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டு அடித்து கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் கலட்டி நிர்வாணமாக அங்கே உட்கார வச்சுட்டாங்க. இதனால ரஜினியோ ரொம்ப நிலகுனிஞ்சு போயிட்டாங்க. கடைசியாக அவங்க அண்ணனை தகனம் செய்யும் போது கூட ரொம்ப பயங்கரமாக கதறி அழுதாங்க. இதனால ஆப்ரேட்டரோ அவங்க அண்ணன் போல நம்ம ரஜினியை பார்த்துக்க முடியாத காரணத்தினால கொஞ்சம் பணம் கொடுத்து அவர் தான் நம்ம ரஜினியை சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. சென்னையிலேருந்து மறுபடியும் இந்த ஊருக்கு வரும்போது முழுசா பொண்ணா மாறி மேக்கப் போட்டுக்கிட்டு சாரியோட அழகா வந்தாங்க. இந்த ஊரே அவளை வேடிக்கை பார்த்துச்சுன்னு சொல்லி நம்ம ஆப்ரேட்டர் சொல்றாரு. அப்போ ஆப்ரேட்டரை மீட் பண்ண நம்ம ரஜினியும் நம்ம அபிஜித்தும் அவங்க கௌரியும் நான் சென்னையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவளை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புனான்னு சொல்லி நம்ம ஆப்ரேட்டர் சொல்லி முடிக்கிறாரு. அன்னைக்கு அந்த தேட்டரில் தர்பார் படம் ரிலீஸ் ஆகிறதுனால அங்கே உள்ள ரசிகர்கள் ஆட்டம் போடும் போது அங்கே நம்ம ரஜினியும் சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேட்டருக்கு மேலே இருக்கிற நம்ம நவீனை பார்த்ததுக்கு அப்புறம் தேட்டருக்குள்ளே வராங்க. அப்போ 2 கான்ஸ்டபிள் அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க 2 பேரையுமே அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து வேகமாக ஓட அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம நவீனும் போகிறாரு. ரஜினியா ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கு பக்கத்தில் வெளியே ஸ்டைலாக உட்காந்துருக்க அங்கே வர நவீனும் அந்த வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கும்போது தான் அவங்க அக்கா கௌரியோ கை கால் வாய் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்க கேப்பில் ரஜினியோ ஒரு பெரிய பலகையை எடுத்து நவீனோட மண்டையிலேயே அடித்து மயக்கமடைய செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌரியை உயிரோட உள்ளே புதைக்கிறதுக்காக ஒரு பெரிய குழியை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டரும் 2-3 கான்ஸ்டபிளும் வந்துடுறாங்க. உடனே இவங்க வீட்டுக்குள்ளே போன உடனே வீட்டுக்குள்ளே அவங்க பிடிக்க ட்ரை பண்ண வரும்போது ரஜினியும் அந்த கான்ஸ்டபிளையும் இன்ஸ்பெக்டரையும் அடித்து போட்டுட்டு உள்ளே இருக்கிற கௌரியை கூட்டு வந்து அந்த தோண்டின குழியில் போட்டு புதைக்கலான்னு ட்ரை பண்ணும் போது மயக்கத்திலேருந்து எந்திக்கிற நம்ம நவீனும் அங்கே மண்ணள்ளி போடுற பெரிய இரும்பை எடுத்து நம்ம ரஜினியை போட்டு அடித்து கடைசியில் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற அவங்க அக்கா கௌரியோ அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் ரஜினியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம நவீனும் அவங்க அக்கா கௌரியும் ஃபியான்ஸையும் கடற்கரை ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கும் போது தான்
நம்ம நவீனும் நம்ம ரஜினி மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்க இப்படி மாறினதுக்கு காரணமே அவங்களோட மச்சானும் அவங்க அக்காவும் தான். அதனால் அவர் ஜெயிலில் இருக்கிற நம்ம ரஜினிக்கு அவங்க ரஜினி ஃபேனுன்றதுனால ஒரு பெரிய ரஜினி போஸ்டரை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்க்குற நம்ம ரஜினியும் சந்தோஷப்பட்டு அவங்களோட வாலில் ஒட்டி வைக்கிறதோட அப்படியே இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இப்போ படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தில் நடிச்சிருக்க நம்ம காளிதாஸோ பாசமிகு தம்பியா அருமையாகவே நடிச்சிருக்காரு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ரஜினி கேரக்டரில் வர அவரோ இவரோட நடிப்பையே தூக்கி சாப்பிட்டாருன்னே சொல்லலாம். படத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்க நம்ம அஸ்வின் குமாரோட காட்சிகளை நீக்கினாலும் இந்த படத்தில் பெரிய பாதிப்பே ஏற்படாது. அந்த மாதிரி கேரக்டரை அவரை நடிக்க வச்சுருக்காங்க. படத்தோட பெரிய பலமே பின்னாடி வர பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒளிப்பதிவும் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் யூஸ்லெஸ் சீன்ஸ் நிறைய வந்தாலும் நல்ல திரைக்கதை மூலமாக நம்ம ரசிகர்களை ஈர்த்திருக்காரு டைரக்டர். மொத்தத்தில் தேவையில்லாத சீன்ஸை நிறைய அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் அருமையாகவே இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.